It takes passion, vision, and courage to build a legacy. Casa Grande, transforming lives. இதெல்லாம் மேஜிக்லாம் ஒன்றுமே இல்லை. நம்பிக்கையை விதைச்சோம்னா அந்த இடத்துல நல்ல செடி தான் வளரும், வேற ஒன்றுமே இல்லை. 3 ஜென்ரேஷனோட கனெக்ட் ஆயிருக்கேன். தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பசங்க. 4 ஜெனரேஷனோட நீங்க 20 வருஷமா 3 ஜெனரேஷன் எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நான் ஃப்ரண்ட் ஆஃபீஸில் கஸ்டமர் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அந்த ப்ரொஃபைல் கொடுமான்னு கேட்டு வாங்கிட்டு அந்த ப்ரொஃபைல் பார்த்துட்டு இந்த ப்ரொஃபைல் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்க்ளூசிவ் மெம்பருக்கு சூட்டபிளாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமரோட உட்காந்து பேசுவீங்க. நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது அவங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. சாரே உட்காந்து ப்ரொஃபைலை பார்க்குறாங்க அப்படின்ட்டு. பல நேரம் அவங்க எக்ஸ்க்ளூசிவ் மெம்பராகவே கன்வெர்ட் ஆகிடுவாங்க. இந்த மேட்சிங் கால்குலேஷன் உங்களுக்கு எப்படி வருது சார்? இதெல்லாம் நம்ம 25 வருஷம் படிப்பு மாத 25 வருஷம் ஒரு சப்ஜெக்டில் படிக்கிறது இருப்பார். எல்லாரும் 5 வருஷத்தில் பட்டம் வாங்குவாங்க. நான் 25 வருஷமாக பட்டம் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறேன்னு தான் விஷயம் அது. என்ன திரும்ப 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 புது புது ரிக்குவயர்மெண்ட், புது புது ஆளுங்க, புது புது ஃபேமிலி, ஒன்று புதுசு. அங்கே வந்து உட்கார்ந்துருக்கிற ஆள் அவங்களுடைய இன்டென்ஷன் இந்த ப்ரொஃபைலை பார்த்த உடனே இதை ஒய் நாட் பி மேட்ச் வித் எக்ஸ்க்ளூசிவ்ல உள்ள இன்னொரு எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைலுக்கு இது ஏன் மேட்ச் பண்ண முடியாது? உடனடியாக சுஜாதாட்ட கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, சார் இது பர்ஃபெக்ட் மேட்ச் சார்பாங்க. கிளைண்ட்டு வந்து ஹாப்பியாக இருந்த ஒரு விஷயம், சாரே உட்காந்து பேசினாருங்க ஒரு ஹாப்பி. இன்னொன்று வந்து அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை. நார்மல் ப்ரொஃபைலாக வந்து உள்ளே வரவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ரொஃபைலாக கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் மேஜிக்லாம் ஒன்றுமே இல்லை. நம்பிக்கையை விதைச்சோம்னா அந்த இடத்துல நல்ல செடி தான் வளரும், வேற ஒன்றுமே இல்லை. சார், நம்மளுக்கு இப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது சார். இப்போ டாக்டர் அலைன்ஸுக்கு எம்பிபிஎஸ் ப்ரொஃபைல் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம பிடிஎஸ் எடுத்து கொடுத்தா பிடிஎஸ் வேணாம், எங்களுக்கு எம்பிபிஎஸ் மட்டும்தான் வேணுன்றாங்க. அப்போ பிடிஎஸ்க்கு நம்ம எப்படி பிடிஎஸ் பார்க்க முடியும்? எம்பிபிஎஸ்க்கே எப்படி சார் நம்ம எம்பிபிஎஸ்ஸே பார்த்துட்டு இருக்க முடியும்? இது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இல்லையா? சேலஞ்சு தான் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எப்படி அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணணும். அதை ஒன்று கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா எப்படி மாற்றி சர்வீஸ் பண்ணணும். நிறைய இடங்களில் நான் பேசுகிறத நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. எம்பிபிஎஸ் தான் வேணும், இல்லை எம்எஸ் படித்தவங்க தான் வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிஜி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைப்போம். எப்படி முடிப்போம்னா உட்காந்து வச்சு பேசுகிறோம். நீங்கள் தேடும்போது உங்களோட கம்யூனிட்டியில் எம்பிபிஎஸ் இவ்வளோ தான் இருக்குது, இல்லை எம்எஸ் இவ்வளோ தான் இருக்குது, இதுக்கு நம்ம தேடிகிட்டே இருந்தோம்னா குழந்தைங்களுக்கு வயசாகிடும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி பார்த்து ஆரம்பிக்கலாம். சில பசங்க நமக்கே அறிவுரை சொல்கிறாங்க, சார் நான் டாக்டர், ஆனால் என் கணவன் வெளியிலேருந்து வரும்போது 2 பேரும் ஒரே மாதிரி ஸ்டெத்தை மாட்டிக்கிட்டு பேசக்கூடாது. நான் ஒரு சப்ஜெக்ட் பேசணும், அவர் ஒரு சப்ஜெக்ட் பேசணும், அப்போ தான் எங்களுக்கு ஈவினிங் வந்து இனிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்கள்லாம் பார்க்குறேன், ஆண்களையும் பார்க்குறேன். மனமாற்றம்ங்கிறது வந்து சான்ஸ் ஜாஸ்தி இருக்குது. கன்வின்சிங் வந்து நமக்காக இல்லை, அவங்கள கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலை. ஸோ வெற்றியை நோக்கி நம்ம போகும்போது இந்த கன்வின்சிங் ஃபேக்டர்லாம் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக தப்பான விஷயங்களை நம்ம சொல்லி அவங்கள கன்வின்ஸ் பண்ணுறதே கிடையவே கிடையாது. இட் இஸ் நாட் அவர் ப்ரொஃபஷன். எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு பையனையே எங்களால் புரிஞ்சிக்க முடியல. இந்த நவீன காலகட்டத்தில் இருக்கிற பெண்ணையோ பையனையோ நீங்கள் எப்படி புரிஞ்சுட்டு சர்வீஸ் பண்ணுறீங்க? இன்ஃபேக்ட் நான் 3 ஜென்ரேஷனோட கனெக்ட் ஆகிருக்கேன். யார் தெரியுமா? தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பசங்க. இல்ல மோகன் சார், நீங்க அவ்வளவு ஹம்பிள் எல்லாம் பேசப்படாது. 4 ஜெனரேஷனோட நீங்க 20 வருஷமா 3 ஜெனரேஷன் எத்தனை நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? அதுக்கப்புறம் 20 வருஷம் ஓடிட்டு. சரிம்மா, ஆசையை கேட்பாங்க. 4 ஜென்ரேஷன் வச்சுக்கலாம். இவ்வளவு ஜென்ரேஷனை ஹேண்டில் பண்ணும்போது அந்தந்த பேராமீட்டரை தெரிஞ்சுக்கலன்னா இந்த தொழிலை எப்படிமா கண்டினியூ பண்ண முடியும்? இது வந்து ஒரு பக்கம் சர்வீஸ், ஆனால் இன்னொரு பக்கம் வந்து இந்த கம்ப்ளீஷன் ஆஃப் சர்வீஸ் இருப்பாரு. அதுக்கு வந்து வி ஷுட் நோ எவ்ரிதிங். A to Z தெரிஞ்ச வேண்டிய தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் அவங்களாம் வானத்துலேருந்து ஒன்றும் குதிக்கல. என் பேர பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரி தான் அவங்க மென்டாலிட்டியும் இருக்குது. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், கப்பலே பட வேணாம். வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். வணக்கம் மோகன் சார். வரன் தேடுறதுக்கு என்ன ஏஜில் நினைக்கிறீங்க? இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டே இருக்குமா. படிக்கிறாங்க, அண்டு நல்ல பிளேஸ்மெண்ட்டுக்கு போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க. பையங்களாக இருந்தால் செல்ஃப் சஸ்டைனபிளாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், எல்லாத்தையும் யோஜனை பண்ணி மெதுவாக தள்ளி போடுற ஆட்டிடியூட் வந்து இன்றைக்கி இந்த வரன் தேடுற
ஏரியாவில் வந்தாச்சு. பேரண்ட்ஸ் சொல்றதையும் மீறி அவங்க டிலே பண்ணுறாங்க. நியாயமாக பண்ணக்கூடியது வந்து 25-26 வயசில் பெண்ணுக்கு, 28-30 வயசுக்குள்ள பையனுக்கு இதை பண்ணால் நியாயம். இதுக்கு மேலே போகும்போது அவங்களோட சாய்ஸ், பிடிவாதங்கள் எல்லாமே ஜாஸ்தியாக போகிறது. கடைசியில் மாட்டிக்கிறது என்னமோ கல்யாண மாலை மாதிரி ஆர்கனைசேஷன் தான். நம்ம மெம்பருக்கு ஒரு ப்ரொஃபைல் மேக்ஸிமம் பர்ஃபெக்ட் மேட்சை தான் சார் கொடுக்குறோம் நம்ம. ஸோ அது கொடுக்கும்போது உடனே நம்ம இதெல்லாம் நாங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு பர்ஃபெக்ட் மேட்சாக தான் இருக்குது. நீங்கள் மட்டும் எப்படி சார் அவங்க பேசி உடனே கன்வின்ஸ் பண்ணிடுறீங்க? உடனே எல்லாம் கன்வின்ஸ் பண்ண முடியாதுமா. இது உட்காந்து வச்சு பேசணும். அவங்கள கூப்பிட்டு உட்காந்து வச்சு பேசி பர்ஃபெக்டாக இருக்குது, பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கும், இது வந்து ஜாதகமும் சேர்ந்துருக்கு, குடும்ப தகுதிகளும் நல்லா இருக்குது, அதனால இதை விட்டுடாதீங்க. இதை விட்டுட்டு திரும்ப நம்ம தேடிட்டே இருக்க வேண்டாம், இதை வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறோம். அரை மனசாக தான் ஒத்துக்குவாங்க. அவங்க 2 பேர் மீட் பண்ண வைக்கிறோம். ஒரு 3/4 கிணறு தாண்டிடும். அப்புறம் பையனுக்கும் பொண்ணும் பார்த்து பிடிச்சி போச்சுன்னா அது கல்யாணம், அவ்வளோதான். ஆனால் இந்த எஃபர்ட்டை எடுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸே வச்சுருக்கோம். இந்த முயற்சியை நம்ம திரும்ப 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 பண்ணித்தான் ஆகணும். இந்த எஃபர்ட் தான் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியோட கீவேர்டு. இதை ஒட்டி தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ நம்ம ஒரு மேட்சஸ் பேரண்ட்டுக்கு கொடுக்கும்போது பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டையும் காட்டாமையே பேரண்ட் வந்து இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அது நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறது? அந்த பேரண்ட்ஸை கூப்பிட்டு நான் சொல்கிறது, இதை வந்து பையன் பொண்ணுக்கிட்ட காமிங்க முதல்ல. ஏன்னா உங்களோட வயசு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, உங்களோட தேடுதல் குணம் எல்லாமே வேறு. பட் அவனோட விருப்பங்கிறது வேறு. ஸோ அதை மேட்ச் பண்ணி தான் நம்ம சர்வீஸ் பண்ணமே தவிர, நீங்கள் நடுவில் நின்று இந்த விஷயம் நடக்காமல் பார்த்துக்கிறதுல வந்து எங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. உங்கள் வீட்டில் கல்யாணம் தான் லேட் ஆகும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குது. என்ன பண்ணுறோன்னா, எக்ஸ்க்ளூசிவில் பதிவு பண்ணும்போதே அவங்கள வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்த்துடுறோம். பெற்றோருக்கு போகும்போதே பையனுக்கோ பெண்ணுக்கோ அந்த ப்ரொஃபைல் போய் சேர்ந்துடுது. ஸோ நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்போது எப்படின்னா மொத்த ஃபேமிலியோட ரிசல்ட் நமக்கு கிடைக்குது. பெரிய லாபம், அது பெரிய லாபம். ஏன்னா சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு வந்து பெற்றோர் வண்டி போகாது, பசங்க வண்டி போகாது. பெற்றோருக்கு ஃபேமிலி பிடிக்கணும், பசங்களுக்கு வந்து பெண்ணை பையனை பிடிக்கணும். இது இந்த பேராமீட்டரில் ஒர்க் பண்ணும்போது தான் சக்ஸஸ் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகுது. 30+32 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிற ஒரு நல்ல ப்ரொஃபஷனல்ஸ், ஹைலி குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரே லொக்கேஷன்லேயே அவங்களுக்கு மேட்சிங் வேணும், அதுவும் அவங்கள மாதிரி ஈக்குவலி குவாலிஃபைடு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன் கேண்டிடேட்ஸ் வேணும்னு கேட்குறாங்க சார். இது எப்படி நம்ம சஜஷன் எப்படி கொடுக்கறது? அவங்க கேட்குறதுல நிறைய இடங்கள்ல நியாயம் இருக்கும். ஏன்னா பெண் இவ்வளவு பெரிய இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கா, அந்த லெவலில் பையன் வந்தால் நல்லா இருக்குங்கிறது கரெக்ட். அது ஆனால் பெரிய இன்ஸ்டிடியூஷன் மாத்திரம் ஃபோக்கஸ் இல்லை. அதுக்கு தான் சொல்கிறோம், எந்த இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருந்தாலும் அறிவு விருத்திங்கிறது வேறு. நீங்கள் பையனையும் பொண்ணையும் உட்காந்து வச்சு பேச வைங்க, அவனுக்கு உள்ள படிப்பை விட அவனோட இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிடிக்கும் சில பெண்களுக்கு, அது மாதிரி கல்யாணம் ஆகும்னு சொல்கிறோம். இது மாதிரி நம்ம தான் சொல்கிறோமே, நமக்கு என்னெல்லாம் நம்ம மனசுக்குள்ளே நல்லதுன்னு தோணுதோ அதெல்லாம் அப்போ அப்படியே அந்தந்த இடத்துல வந்து பொருத்தி பார்க்குறோம். சிலது ஜெயிக்குது, சிலது தோற்று போகுது. தோற்று போகிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய குணம் இருந்தால் ஒண்டி தான் சர்வீஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அவங்களோட நீடை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம சர்வீஸ் பண்ணியே ஆகணும். நம்மளால் பண்ணி முடிக்க முடியுங்கிற விஷயத்தை ஒண்டி தான் எக்ஸ்க்ளூசிவில் எடுத்துக்கிறோம். மீதியை நம்ம எடுத்துக்கல. உமா கூட சொன்னாங்க, நீங்கள் சிலதை எடுத்துக்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு முன்னாடியே பதில் சொன்னேன், இப்போவும் சொல்கிறேன். எது நமக்கு உதவாதோ அதை எடுத்துகிட்டு கஷ்டப்படுறது, கல்யாண மாலையில் கொடுத்தேன் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்ல கெட்ட பேரை வாங்குறதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இல்லை. நம்மள்கிட்ட கொடுத்தா பர்ஃபெக்ட் மேட்சை கொடுத்து அந்த பர்ஃபெக்ட் மேட்ச் என்னங்கிறது அவங்களுக்கு சில இடங்களில் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணி வைக்கிறது தான் நம்மளோட வேலை. ஓகேயா? தேங்க்யூ எக்ஸ்க்ளூசிவ் டீம் அண்ட் தேங்க்யூ மோகன் சார். இது வந்து ஒரு பிரில்லியன்ட் டிஸ்கஷன். ஆக்சுவலி என்ன அப்படின்னாக்க, நாமே திரும்ப புதுப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லா இடத்துக்கும் அது தேவை. கோவிலுக்கே 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்மளே ஒரு தடவை கேள்வி கேட்டுட்டு சரியான பாதையில் தான் போகிறோமா, இல்லை நம்ம வேறு ஏதாவது சரி பண்ணிக்கணுமா அப்படிங்கிற அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல மெத்தட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் ஆஸ் எ CEO ஆஃப் கல்யாண மாலை என்றைக்குமே எனக்கு எது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாக்க, எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஏன்னா அது எதனால அப்படின்னாக்க, ஒரு நிஷ் மார்க்கெட்டுக்கு ரொம்ப பெரிய ஒரு பாரத்தோடு வர ஒரு பேரண்ட்ஸுக்கு ஒரு அருமையான சொல்யூஷனை ஓவர் எ பீரியட் ஆஃப் 6 months 9 monthsல நம்மளால கொடுக்க முடியறது. அவங்க கேட்குற மாதிரி ஒரு ப்ரொஃபைலை வந்து ஒரே ஒரு ப்ரொஃபைலை எடுத்து கொடுத்து கூட நம்ம கல்யாணம் நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க. 4-5 விஷயம் நான் இதில் சமப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று வந்து அவங்களோட நீடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கும் சரி இந்த டீமுக்கும் சரி அந்த லெவல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா அந்த புரிதல் இருந்தால் தான் நம்மளால சர்வீஸ் பண்ண முடியும். அந்த புரிதலை தாண்டி
அவங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படின்னு அவங்கள புரிய வைக்கிறது ஒன்று இருக்குல்ல, அது அதை விட ரொம்ப முக்கியம். அப்போ அவங்கள்ட்ட கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நீங்க புரிய வைக்கிற விதம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து சக்சஸுக்கு வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. மூணாவது விஷயம், கன்வின்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு எது சாதகம்னு யோசிக்காம அவங்களுக்கு எது சாதகம்ங்கிறத அவங்களுக்கு திரும்ப உணர வச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்றீங்க. இல்ல இல்ல எனக்கு வந்து உங்களோட முடிச்சா அடுத்த ப்ரொஃபைலுக்கு போவேன் அப்படிங்கிறது இல்லை நம்ம நோக்கம். நீங்க வந்து இதை தவற விட்டுட்டீங்கன்னா நீங்க ஒரு பெரிய விஷயத்தை தவற விட்டுட்டீங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அவங்கள கன்வின்ஸ் பண்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கறது அப்படிங்கிறதே இன்னைக்கு இந்த மாதிரி சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில், அது வெதர் இட் இஸ் மெடிக்கல் ஃபீல்டாக இருக்கலாம், இல்லை எஜுகேஷனாக இருக்கலாம், இல்லை நம்மள மாதிரி சர்வீஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், எத்திக்ஸோடு பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச் இன்னைக்கு. ஆனால் அந்த எத்திக்ஸை மாறாமல் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனை ரூட்டடாக பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வேலை. அதையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிற இந்த எக்ஸ்க்ளூசிவ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப நன்னா வந்து நமக்கு வந்து இன்னும் மென்மேலும் ஃப்ளரிஷ் ஆகணும், நிறைய பேருக்கு இது நல்ல சக்ஸஸை கொடுக்கணும், வரன் தேடிட்டே இருக்கும் அப்படின்னு அவங்களோட மன பாரம் இல்லாமல் உடனடியாக அவங்க வீட்டில் வந்து ஒரு நல்ல திருமணமாக அது மாறணும் அப்படிங்கிற பிரார்த்தனையை வச்சு அந்த வேலைக்கு உங்களெல்லாம் இன்னும் கொஞ்சம் எனர்ஜி எடுத்துக்குங்க அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு விஷஸையும் கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.